சார், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் முக்கியமான ஒரு திட்டம் வந்து மெட்ரோ ரயில் திட்டம். அந்த திட்டத்திற்கான முதல் இது வந்து முடிவடைந்தது. 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இது தொடர்பான ஒரு கேள்வி நீங்க வந்து மத்திய அரசுகிட்ட அமைச்சர்கிட்ட வச்சிருக்கீங்க. அந்த அமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்றால் நமது திராவிட மாடல் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பிரதமரை 2-3 முறை சந்தித்து நேரில் சந்தித்து சென்னையின் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயிலுக்கு நீங்கள் நிதி ஒதுக்குங்கள் என்ற திட்டத்துக்கு ஒப்புதல் தந்து விட்டார்கள். 2ஆம் கட்ட ஒப்புதல் தந்த பிறகு ஏன் அந்த நிதியை ஒதுக்கவில்லை என்றால் மாநில அரசு தன் பங்கை ஒதுக்கி கொடுத்து விட்டது. ஆனால் ஒன்றிய அரசு தன் பங்கை தரவில்லை, இழுத்தடித்தே கொண்டிருந்தார்கள். இதை கேட்கும் போதெல்லாம் பார்க்கிறோம்னு சொன்னார்கள். நாங்கள் சொன்னோம் இங்கே தரவில்லை என்று. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நேற்று நான் எழுத்துப்பூர்வமாக கேட்ட கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் அளித்த பதில் என்னென்றால் தமிழ்நாட்டுக்கு 2ஆம் கட்ட குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ₹1 கூட கொடுக்கவில்லை. ஆனால் இதே குஜராத்துக்கு மட்டும் 6500 கோடி கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, டெல்லி காசியாபாத் மீரூட்டுக்கு 43,000 கோடியே கொடுத்திருக்கிறார்கள். ஆகராக 1913 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இப்போது டெல்லி அடுத்த கட்டத்துக்கு 3500 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் மும்பைக்கு 4402 கோடி கொடுத்திருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட 5000 கோடி கொடுத்திருக்கிறார்கள். ஏன் இந்த ஓர வஞ்சனை? தமிழ்நாட்டு மக்கள் வருகின்ற வரி பணத்தில் ₹1 நீங்கள் தருவது வெறும் 26 காசு தான். எங்கள் பணத்தை தானே கேட்கிறோம் என்று அடிக்கடி எங்கள் எங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டார்கள். நான் கேட்குறேன், இப்போ கேட்குறேன், இது என்னது? தமிழ்நாடு வளர்ச்சி மிகுந்த மாநிலம். தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றால்தான், ஒவ்வொரு மாநிலம் வளர்ச்சி பெற்றால்தான் ஒன்றிய அரசு பலமாக இருக்கும். ஏன் வஞ்சிக்காதீர்கள்? தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டாம். தமிழ்நாடுக்கு ஒதுக்க நிதி ஒழுங்காக ஒதுக்குங்கள் என்று மீண்டும் கேட்கிறோம். ஸோ நீங்கள் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை அப்படின்ட்டு சொல்லிடுறீங்க. மத்திய அமைச்சரும் நேற்றுக்கு பதிலில் சொல்லியிருக்காரு. ஆனால் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது ரயில்வே துறை அமைச்சர் சொல்கிறார், மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நாங்கள் 7000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கீடு செய்திருக்கிறோம், தமிழக அரசும் தமிழக எம்பிக்களும் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அதற்காக தான் அந்த கேள்வியை கேட்டோம். ஏனென்றால் ரயில்வே துறை அமைச்சர் மெட்ரோ திட்டத்தை பற்றி அவர் பதிலளிக்க இயலாது. இது பார்த்தீங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கிட்ட தான் வரும். அவங்க கிட்ட கேட்டபோது நான் கேட்டேன், இதில் மாநில வாரியாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆண்டுக்கு ஒன்றுக்கு எவ்வளவு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்றால் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து 0. ஆமாம், முதல் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அப்பொழுது இருந்த யூபிஏ அரசு நிதியை வழங்கியது. ஆனால் அதற்கு பிறகு வந்த மோடி அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இதை நான் சொல்லவில்லை, சொல்றது ஒன்றிய அமைச்சர். ஸோ ரயில்வே திட்டத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இதே போன்ற நிதி இது பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. தமிழக அரசும் குற்றச்சாட்டுகளை வைக்கிறது. நீங்களும் பல்வேறு கேள்விகளை எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் எழுப்பீர்கள். இது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயில் திட்டம் மட்டும் இல்லாமல் பல திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை அப்படின்ற ஒரு பதிலையும் மத்திய அமைச்சர்களும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நிதிநிலை அறிக்கை பற்றி விவாதத்தின் போது நான் எழுந்து பேசும்போது தமிழகத்தின் சார்பாக குறிப்பாக நீங்கள் ஆந்திராவுக்கு பணத்தை தாருங்கள், பீகாருக்கு தாருங்கள். தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கேட்டோம், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது நாங்கள் கேட்டது 35,000 கோடி. ஆனால் நீங்கள் கொடுத்தது வெறும் 487 கோடி. அது கூட தமிழ்நாட்டு அரசின் SDRF ஃபண்டு தான் கொடுத்தீங்க. ஏன் தமிழ்நாட்டை ஒதுக்குகிறீர்கள்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருவார்கள், தேர்தல் சமயத்திலே பெரிய ட்ராமா போடுவாங்க. ட்ராமா போட்ட பிறகு அவர் காணாமல் போயிடுவார்கள். இதை தான் சொன்னேன். பிரதமர் சொன்னார், நான் தமிழனாக பிறக்கவில்லையே, அடுத்த ஜென்மத்தில் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? இதுதான் நாங்கள் கேட்குறோம். ஸோ பிரதமர் பேச்சுவாக்கில் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? பேச்சுவாக்கில் ஓட்டுக்காக தான் தமிழ்நாட்டு பிரதமர் அவர்கள் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டு மீதும் தமிழ் மொழி மீதும் திருக்குறள் மீதும் அவர்கள் பாசமாக இருப்பது நினைக்கிறார். அவர் மட்டுமில்லை, அவர் சார்ந்த பாஜகவை சேர்ந்த அத்துணை அமைச்சர்களும் தலைவர்களும் இதே டிராமாவை தான் போடுறாங்க. ஏன் இது போன்று ஓரவஞ்சனையாக மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு மேலே காட்டுகிறது? ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியவில்லை. காரணம் என்றால் திராவிட பாரம்பரியத்தில் இருந்த தமிழ்நாட்டு மக்கள் படித்தவர்கள் அவர் கேள்வி கேட்கிறார்கள். இதனால் மற்றவர்கள் கேள்வி கேட்கும்போது அவருக்கு வாக்குகள் வரவில்லை. ஏனென்றால் மற்றவர்கள் மதத்தின் பெயரால் பிரிவுபடுத்த முடிந்தது, அங்கே வாக்குகளை அவர்கள் அள்ளி செல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்றுமே பிரிவினையத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் தான் தோல்வி அடைகிறார்கள். அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடந்த தேர்தலில் 40 தொகுதிகளிலும் பாஜக தோற்றிருக்கிறது. தேர்தலுக்கு பிறகு ஆன அந்த நடவடிக்கைகளும் மத்திய அரசு மாற்றிக்கொள்ளவில்லை. ஓட்டு போடாதனால் தமிழக மக்கள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம இப்போதைக்கு எடுத்துக்கலாமா? அது கண்டிப்பாக எங்கள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் சொன்னது போல், நீங்கள் எவ்வளவுதான் நீங்களை புறக்கணித்தாலும்
எங்கள் நிர்வாக திறமையால் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற திட்டத்தை தமிழ்நாட்டு வரிப்பணத்தில் வைத்தே நாங்கள் செய்து காட்டுவோம் என்ற உறுதியினை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கார். இன்னும் சொல்ல இந்த மெட்ரோ திட்டத்துக்கு அவங்க காசு தரல. ஆனால் முழு பணச்சுமையையும் தமிழக அரசை ஏற்றுக்கொண்டு இந்த திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதேபோல் கோவையிலும் சரி மதுரையிலும் சரி வருகின்ற மெட்ரோ திட்டத்துக்கு தமிழக அரசே தன் சொந்த பணத்தில் செலவு செய்யும். மத்திய அரசு தொடர்ந்து இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாட்டையும் புறக்கணிக்க வருகின்ற இந்த சூழ்நிலையில் 40 எம்பிக்களுடைய நிலைப்பாடு என்னதாக இருக்கும் அடுத்த கட்டம்? உரிமையை கேட்பது தவறில்லை. இன்றைக்காக உரிமைக்கு குரல் கொடுப்பதுதான் தமிழ்நாட்டின் பங்கு. நாம் கேட்பது எங்களுடைய உரிமை. எங்கள் பணத்தை எடுத்து பிற மாநிலத்துக்கு, குஜராத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் நீங்கள் செய்யும்போது எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. நாங்கள் உரிமை கேட்போம். இந்த குரல் இன்னும் வலிமையாக கேட்கப்படும்.